கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பத்தலன்னா கேட்டு வாங்கியிருக்க வேண்டியதுதானே? இப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொரண்டிட்டு இன்னும் வேணும் வேணும்னு அந்த புள்ளைய இப்படி துரத்தி துரத்தி சாவடிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? என் பையனுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, அவனுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக பொண்டாட்டி நகை கேட்டான். இது கூட கொடுத்து உதவலனா அப்புறம் எதுக்கு கல்யாணம் காட்சலாம்? நாங்க என்ன பேங்க வச்சு நடத்திட்டு இருக்கோம்? நீங்க கேக்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி எடுத்து கொடுக்கறதுக்கு. எங்க வீட்டு பொண்ண உங்க வீட்டு பையனுக்கு நல்லபடியா வாழதான் அனுப்பி வச்சோம். உங்க வீட்டு பண பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதுக்காக இல்ல. நீங்க தான் பெரிய பணக்கார குடும்பமாச்சேங்க. நீங்களே உங்க பையனுக்கு தேவையானதை செய்யலாம்ல. எங்க கிட்ட ஏன் கேக்குறீங்க? நானும் பாத்துட்டு இருக்கேன். என்ன பெரியவங்க சின்னவங்க மாதிரி அதெல்லாம் நீ பாட்டு பேசிட்டே இருக்க. உன்னை இங்க பேச அமிச்சிட்டு உன் மாமனார் என்ன உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரா? யோ வெள்ளவாயா, உங்க புள்ளைக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செஞ்சு பழகுங்க. உங்களால முடியலையா அவனுக்கு உழைச்சு சம்பாதிக்கிறது எப்படின்னு கத்து கொடுங்க. அதை விட்டுட்டு இப்படி இன்னொரு குடும்பத்துல இருந்து வாழ வந்த புள்ளைய சுரண்டி சாவடிக்காதீங்க. ஹலோ, இப்போ என்ன சொல்ல வரீங்க? எங்க வீட்ல எனக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்ல வரீங்களா? நான் யாரையும் குறை சொல்ல வரலங்க. நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்றோம். பெரிய குடும்பத்து சம்பந்தமாச்சே, புள்ள நல்லா இருப்பான்னு சொல்லி கட்டி கொடுத்து இப்ப கஷ்டப்படுறது அவதான். இதுக்கு மேலேயும் அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுதான் உங்களை வர சொன்னேன். சைன் பண்ணிட்டு கிளம்புங்க. டேய் வாடா போலாம். ஒண்ணும் இல்லாத குடும்பத்துக்கு ரோஷத்தை பாரு.